அனைவருக்கும் பார்த்துருக்கு என்ன அப்படின்னா, மூலிகை மாலைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மூலிகை மாலைகளை பற்றி ஏன் இந்த நம்ம பதிவில் போடுறோம் அப்படின்னா, இதில் இது காலங்காலமாக ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அதிகமாக அதாவது இந்த உலகத்தில் உள்ள 13 வகையான உலோகங்கள் இருக்குது. இரும்பு, செம்பு, தங்கம், வெள்ளி, வைடூரி, 13 வகையான சத்துக்கள் சேர்ந்த உலோகங்கள் இருக்குது. அந்த உலோக சத்துக்கள் எதெல்லாம் அந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொரு நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டுமே இருக்குது. அப்போது கோயில்களில் செம்பு சிலை, அது காவல்கார தெய்வங்கள் அந்த மாதிரினா இரும்பு வைப்பாங்க. கோயில் விக்கிரகத்துக்கு உள்ள தங்கமோ வெள்ளியிலையோ அல்லது செம்புலையோ மூளை ஏதோ ஒன்று இந்த மாதிரி சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி கோயில் வழிபாடு வைப்பாங்க. கோயில்கள் கட்டக்கூடிய கற்கள் கூட வெள்ளிச்சத்துக்கள், செம்பு சத்து, தாமரை சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து உள்ள இந்த மாதிரி சத்துக்கள் உள்ள பாறைகளை தான் வெட்டி எடுத்து வந்து கோயில் சிலைகளாக செஞ்சு கட்டுவாங்க. அப்போது ஒரு தங்கமோ வெள்ளியோ வைரமோ விலை உயர்ந்த அதீத ஒளி ஆற்றல் உள்ள உலோகங்கள், தங்கம், வெள்ளி, வைரம், இது எல்லாமே கொஞ்சம் ஆற்றல் அதிகமானது. இது நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம உடம்புல போட்டிருந்தா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சரியாக அமையும். நவகிரக பாதிப்புலாம் நிறையா விஷயம் நம்ம பாதிக்காமல் தடுத்து நிப்பாட்ட வைக்க முடியும். அப்போது அந்த வகையில் காசு இருக்கிறவங்க தங்கம், வெள்ளி, வைரம் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோ. கொஞ்சம் நடுத்தரமாக உள்ளவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன உலோகங்கள், அதாவது வெள்ளியோ மோதிரமோ ஏதோ ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்திக்கங்க. காசே இல்லாதவன் என்ன பண்ணுவான், அதே வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியோ அதனுடைய உலோக சத்துக்கள் நிறைந்த மூலிகை வேர்களும், மூலிகை மரங்களும், மூலிகை புள்ளியூர்கள் இந்த மாதிரிகளில் அந்த தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம் இது போல் ஒளிமேய்ந்த சத்துக்கள் இந்த மரங்களுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ காசு இருக்கிறவன் நேரடியாக தங்கமோ வெள்ளியோ வைரமோ அப்படிமோ வாங்கி பயன்படுத்திக்கும். காசு இல்லாதவன் என்ன பண்ணிக்கோ, அதே சத்து மிகுந்துள்ள மூலிகை வேர்கள், மூலிகை பொருட்களை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் மாலைகளாக ஃபஸ்ட்டு முன்னாடி காலத்தில் அந்த மாதிரி சத்துள்ள மரங்களையும் புல்லூர்களையும் கோயில்லையோ குளங்களையோ வீட்லேயோ உள்ள பூஜைகள் வைப்பாங்க, அல்லது வீட்டு வாசல் கட்டி விடுவாங்க. இப்போ கொஞ்சம் அதே மாதிரி அதே மரம், செடி, அதாவது மரம், வேறு, புல்லூர்கள் இந்த மாதிரிலாம் மாலைகளாக செஞ்சு கழுத்துலேயும் அணிஞ்சிக்கிட்டாங்க. அப்போது இந்த மாலைகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த மாலைகள் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புல உள்ள பல்வேறு வகை நோய்களை நம்ம மாற்றி கொடுக்கும். தூக்கம் இல்லாமல் வந்து தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. அது தூக்கத்தை நல்லா வர வைக்கும். மன நிம்மதி கொடுக்கும். சாந்தமான சூழ்நிலை கொடுக்கும். பல்வேறு வகையான கிரகதோஷங்களோட பாதிப்பு நீங்கும். பேய், பிசாசு, நெகட்டிவ், கண் திருஷ்டிகளை கூட அந்த சரி பண்ணும். இது போகிற பல்வேறு வகையான செயல்களை, அதாவது ஒரு உலோகம், ஒரு விலை உயர்ந்த சத்துள்ள ஆற்றல் உள்ள ஒரு உலோகம், ஒரு பொருள் என்ன வேலை செய்யுது அந்த வேலையை இந்த மாலைகள் செய்யும். அதுக்காக காசு இல்லாத இந்த மாதிரி மாலைகளாக நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. மாலைகளாக செஞ்சு போட்டுக்கோங்க. வெள்ளி என்ன வேலை செய்யுமோ அதை இது செய்யும். தங்கம் என்ன வேலை செய்யுமோ அதை செய்யும். வைரம் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இந்த மரங்கள்லாம் செய்யும். செம்பு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இதுவே செய்யும் அப்படின்றதுக்காக தான் மாலைகள் போடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இப்போது விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாமல் அதாவது பேய், பிசாசு, செய்வன, தீவனை குளாறுகள், கிரகதோஷ பாதிப்புகள், பாலாஷ்ட தோஷம், 16 வகையான தோஷம் சொல்லுவாங்க. இது போல் பல்வேறு வகையான தோஷங்கள் நம்ம குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு, அப்பா, அம்மா, தாய், தந்தை, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வராமல் பாதுகாக்கவும், வந்திருந்தாலும் அதை சரி பண்ணிக்கவும் உதவக்கூடியதான் இந்த மாலைகள் அத்தனையும். தேப்பரவு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இதில் வந்து அதாவது எல்லா வகையான உலக சத்துள்ள மூலிகை வேர்களை தேடி தான் நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். அதனால் இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்ல வரோம் அப்படின்னா, தங்கம் செய்கிற வேலையை ஒரு குப்பைமேனி வேறு செய்யும். வேப்ப மரத்து புல்லுருவி செய்யும். வெள்ளி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் வேப்ப மரத்து புல்லுருவி வேலை செய்யும். இப்போது முன்னாடி காலங்களில் இதை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போது நம்மளை சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான குணம், நெகட்டிவ் தோற்றம், நெகட்டிவ் பேச்சு, நெகட்டிவ் சிந்தனை, நெகட்டிவ் ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணிடும். இதுக்கு மேலே எதுவும் வராமல் பாதுகாத்து வச்சுக்கும். இது மந்திர சித்தி பண்ணுறவங்க, யோக சித்தி பண்ணுறவங்க, தற்காப்புக்காக இருக்கிறவங்க, இங்கே அத்தனை பேர் இதை பயன்படுத்திக்கலாம். இது தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.